வணக்கம் நண்பர்களே! இது நம்முடைய 9வது வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, ஃபீட் கால்குலேஷன்ஸ். நம்ம அப்ளிகேஷன்ல இதுவரைக்கும் நம்ம பீஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அதாவது ஒரு பொருள எப்படி நம்ம வந்து மந்த்லி பில் ஆகட்டும், டே பில் ஆகட்டும், அண்ட் டைம் வச்சு எப்படி கால்குலேட் பண்றோம்னு நம்ம பார்த்துருப்போம். அதே சேம் ப்ராசஸ் தான். பட் நம்ம பில் பார்த்தீங்கன்னா, சைடு சீட்டுக்குலாம் எப்படி பில் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கஸ்டமர் சாம்பிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் 1 வெண்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ குடோன் ஸ்டாக்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ குடோன் ஸ்டாக்ஸ் மட்டும் இப்ப நான் ஏத்திக்கிறேங்க. ஒரு 100 பீஸ் இருக்கிற மாரி ஏத்திக்கிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் செக் பண்ணிக்கலாம். நம்முடைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. 100 பொருள்ஸ் வந்து நமக்கு இருக்கு. வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் போயிரலாங்க. டிரான்சாக்ஷன்ஸ்ல நம்ம புதுசா தான் இன்னைக்கு ஒரு என்ட்ரி போட போறோம். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கஸ்டமர சூஸ் பண்ண போறோம். சைட் நம்ம ஆட் பண்ணாம இருக்கோம்னு நெனைக்கிறேன். ஒரு சைட் ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சைட் ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம ஒரு டெஸ்ட் சைட் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அது இங்க நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஆக்சுவலா இங்கேயே பண்ணியிருக்கலாம். நான் வந்து வெளிய போய் பண்ணிட்டேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபீஸ்ல எதுவுமே நமக்கு டேட்டா இல்ல. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஃபீட்டுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபீட்டுக்கு சேஞ்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க ஃபீட் காட்டும். ஸோ நான் ஆல்ரெடி ரேட் வந்து இருக்கு. கஸ்டமருக்கு நான் சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலருந்து ஒரு 10 பீஸ் மட்டும் நான் போடுறேங்க. அண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக 5 அடி ஃபீட்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 5 பீஸஸ் மட்டும் போடுறோம். போட்டு ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 8,060க்கு ஆட்டோ ஜெனரேட்டட் பில் ஜெனரேட் ஆயிருக்கும். இந்த இன்வாய்ஸ் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்முடைய டேட் பார்த்தீங்கன்னா 26/2லேருந்து 28/3 வரைக்கும் நமக்கு ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 1 மந்த்துக்கு நம்ம வச்சு ஜெனரேட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலா நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் டேஸ் கால்குலேஷன்ஸ்க்காக தான் நம்ம இத செக் பண்றோம். ஸோ இந்த பில்ல வந்து ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். இத எடிட் பண்ணிட்டு டியூ டேட்ட மட்டும் நான் ஜஸ்ட் மாத்திக்கிறேன். இது வந்து 2 மந்த்க்கு மாத்திக்கிறேன். அண்ட் இதே டேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 27ன்னு மட்டும் மாத்திக்கிறேன். மாத்திட்டு ஜஸ்ட் வந்து சப்மிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 780 நமக்கு பில் ஜெனரேட் ஆயிருக்கும். இப்ப இந்த பில்ல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா தெரியும். 26, 27ங்கிறது நம்மளை பொறுத்தவரைக்கும் 2 டேஸ் தான் பில்லு. ஆக்சுவலா நம்ம இதுக்கு 2க்குமே ஃபிக்ஸ்டு டேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 3 டேஸ் ஃபிக்ஸ்டு டேஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, அதனால நமக்கு 3 டேஸ் டோட்டல் டேஸ் வந்து 3 டேஸ் காட்டிருச்சு. அப்புறம் இதில பாருங்க ரேட் 2மே ஒரே ரேட் தான். ரேட் ரேட் பெர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2க்குமே ஒரே ரேட் தான். அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்டின்னா, ஒரே ரேட் தானே நான் ஏன் தனித்தனியா போடணுங்கிறதுக்காக ஒரே ரேட்ல உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி போட்டுருக்கு. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா 4 அடிங்கும்போது 4 இன்டூ 10ங்கும்போது 40 அடி. இது வந்து 5 அடி. 5 இன்டூ 5ங்கும்போது 25 அடி. மொத்தம் 65 அடி. ஸோ 65 அடிக்கு மொத்த ஃபீட் போட்டு, ஒரு அடிக்கு ரூ. 4 டோட்டலா 3 நாள்னு போட்டு ரூ. 780 உங்களுக்கு பில் ஜெனரேட் பண்ணியிருக்குது. இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ரிட்டர்ன்ஸ் வந்து வைக்கலாம். ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா மாத்தி வைக்கலாம். ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதி வந்த மாரி நம்ம ரிட்டர்ன்ஸ பிளான் பண்ணலாம். 27ஆம் தேதி பிளான் பண்ணிட்டு 27ஆம் தேதி நமக்கு வந்த மாரி ஓகே. அது டேட் இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதில பார்த்தீங்கன்னா 4 அடி சீட் மட்டும் நமக்கு எப்போ வந்திருக்கு அப்டின்னா, ஒரு 4ல மட்டும் ஒரு 5 மட்டும் வந்திருக்கு. இதில வெறும் 2 தான் வந்திருக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மத்த எதுவுமே வராத மாரி நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஜஸ்ட் சப்மிட் பண்றேன். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரீஜெனரேட் பில் ஜெனரேட் ஆயிருக்கணும். ஜெனரேட் ஆயிருச்சு. ஏன் 780லயே இருக்குன்னா, இது வந்து ஃபிக்ஸ்ட் டேஸ் கால்குலேஷன்ஸ்ல இருக்கு. அதனால உங்களுக்கு அப்டியே இருக்கு.
இருந்தாலும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் பிரித்து கொடுத்துருக்கோம். பிரித்து கொடுத்துருக்கோம் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 26 ரிட்டர்ன் டேட் பார்த்தீங்கன்னா 12ன்னு நான் வச்சுருந்தேன். 27/12 வர மாதிரி நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த டேட்டுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பாருங்கள் 30 30 மட்டும் தனியாக பிரிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் வச்சது பார்த்தீங்கன்னா வெறும் 5 பீசஸ்க்கு வச்சுருந்தோம். ஸோ அதில் 5 பீசஸ், இதில் 2 பீசஸ்ஸு. இதில் 5 பீசஸ்ங்கும்போது உங்களுக்கு ஐடி 20, இதில் ஒரு 2 பீசஸ்ங்கும்போது 10. ஸோ 30 20 + 10 30 அடிக்கு மட்டும் உங்களுக்கு பில் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டேஸ் 3 போட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ மீதி ரிட்டர்னை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டேட் தள்ளி வைக்கலாம். இப்போ 3 நாள் இல்லாமல் அவங்க வந்து டேட் தள்ளி வைக்கலாம். அவங்க 3 நாளில் கொடுக்கல, கொஞ்சம் தள்ளி கொடுக்குறாங்க. ஐ திங்க் ஒரு 1ஆம் தேதி அன்னைக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? வச்சுட்டு இந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே நம்ம சப்மிட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே அவங்க ரிட்டர்ன் கொடுத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிடலாம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு பில்லு ₹920 ஜென்ரேட் ஆகிருக்கும். ஏன் ₹920 ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த ரிட்டர்ன் டேட் பார்த்தீங்கன்னா 27லேயே வந்துருச்சு. ஆனால் செகண்ட் வந்து ரிட்டர்ன் டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி இருக்குது. மாறி இருக்குன்னு மீன்ஸ் 1ஆம் தேதி தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 4 டேஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஏன் இந்த டைம் டியூரேஷன்ஸ் அப்படின்னா இது வந்து டைம் பேசிஸில் தான் ஒர்க் ஆகுதுங்க. 12 மணிக்கு 11 மணிக்கு உள்ளே கொடுத்தாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த முந்தின நாள் கால்குலேட் எடுத்துக்கும், இல்லைன்னா அடுத்த நாள் கால்குலேட் எடுத்துக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட்டுங்க. ஸோ நமக்கு இங்கே கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 டேஸ் கால்குலேட் பண்ணியிருக்கு. சரிங்க, இது எனக்கு கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா இது 4 அடின்னு சொல்கிறீங்க. சரி, ₹4 ரேட்டுன்னு சொல்கிறீங்க. அதனால் எனக்கு ஒரே மாதிரி இருக்குது. டேட் வந்து மாற்றி எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேட்டு மட்டும் மாற்றுறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாற்றுறேன். இதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ நீங்கள் உங்களுடைய ஸ்டைலுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இது ₹4 ரேட் இருக்கிறத வந்து நான் வந்து ₹4.25 வைக்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம அங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்வேர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நம்மளால் எடிட் பண்ண முடியாது. நான் ஆக்சுவலாக வந்து நம்ம பில் க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஸோ அதனால் நம்மளால் எடிட் பண்ண முடியாது. ஸோ புதுசாகவே ஒரு பில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே சைட்டுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபீட்டில் போட்டிருக்கோம். ஃபீட்டை மாற்றிட்டு ஜஸ்ட்டு 4 அடி ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேட் வந்து என்ன மாற்றோன்னா ஒரு ₹3.75 மாற்றிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு எப்படி தோணுமோ நீங்கள் அப்படி தகுந்த மாதிரி பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 5 அடி வந்து 5 அடி $4 ரேட்டில் இருக்குது. இது $4.25 எக்ஸாம்பிளுக்கு மாற்றிக்கிறேன். டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு 10ன்னு மாற்றுறேன். அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ நம்ம தான் சப்மிட் பண்ணிடலாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ₹29,450 கட்டேன். ஏன்னா நம்ம தான் 3 டேஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா? சரி, இது 30 டேஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதனால் நமக்கு அந்த ரேட்டில் காட்டுது. ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது இருந்துட்டு போகுதுங்க. பஸ்ட் நம்ம டெஸ்டிங்காக நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ₹3.75 அப்ளை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ₹4 போட்டு ஒரே ரோவில் எல்லாமே காட்டியிருந்தது. பட் இந்த ரோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனித்தனியாக காட்டும். எப்படி கொடுத்தாங்களோ என்ன ரேட்டு, ஏன்னா ரேட் வந்து உங்களுக்கு மாறுறங்காட்டி டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் காட்டிக்க முடியுங்க. ஸோ இது ஓவராலாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்கமிங்கில் நான் போகக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா க்ளவுட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு க்ளவுட்லேயே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கஸ்டமர் ஆஃப்லைனில் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நம்மளால் ஆஃப்லைனில் பண்ணி கொடுக்க முடியுங்க. ஃபீஸிபிளான ப்ரைஸஸில் பண்ணி கொடுக்க முடியும். இந்தியா ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு என்கொயரி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.